ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன், அதுவும் பெப்பர் போட்ட செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் ஜீரகம், கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், மிளகு, தேங்காய் துருவல், சோம்பு, கடைசியாக கொஞ்சம் கடலைப்பருப்பு. இது எல்லாமே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, இது நாளையுமே நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம சிக்கனை போட்டு அதை இப்போ நல்லா கழுவ போகிறோம். இது ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. இந்த சிக்கனை நல்லா கழுவ போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு இதில் கழுவுனோம்னா அந்த சிக்கனில் இருக்க கிருமி எல்லாமே போயிடும். இதை நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு 3 தடவையாவது நம்ம வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சோம்னா அதில் மீதி இருக்க தண்ணி எல்லாமே அடியில் இறங்கிரும். பார்த்திங்கன்னா தெரியும், சிக்கன் ரொம்ப ட்ரையாகவும் தண்ணி இல்லாமையும் அடியில் மீதி இருக்க எல்லா தண்ணியுமே அதில் இறங்கியிருக்கும். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, வேறு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டு கொடுக்கும் நான்வெஜ்ஜுக்குன்றதுனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 கரண்டி ஊற்றுனதுக்கப்புறம் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போடுவோம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம தனியாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் பூண்டு முழு பூண்டாக ஒரு 10 பல் போட்டிருக்கேன். பூண்டு நல்லா உரித்து அது போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். அதே நேரம் வெங்காயமும் நல்லா சுருளணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க 2 தக்காளி போடுறேன். 2 வெங்காயம் 2 தக்காளின்ற அளவுக்கு போட்டிருக்கேன். தக்காளி தோல் சுருங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுக்க போகிறோம். பாருங்கள், அந்த சிக்கன் அடியில் அந்த தண்ணி கீழே வந்துருச்சு. மேலே ரொம்ப ட்ரையான சிக்கன் இருக்குது. இதை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நம்ம போட்டுடுறோம். கீழே இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் அந்த பூண்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெயில் இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். சிக்கனை ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் சாதம் கழுவுன அந்த தண்ணி எடுத்து ஊற்றுறேன். நான்வெஜ்ஜுக்கு சாதம் கழுவுற அந்த மொதல் தண்ணி எடுத்து ஊற்றினோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த மொதல் தண்ணி எடுத்து இதில் ஊற்றுறேன். ரசத்துக்கோ இல்லை சிக்கனுக்கோ இந்த மாதிரி அந்த மொதல் தண்ணி அரிசியோட கழுவுன மொதல் தண்ணியை ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அதை. அடுத்து ஒரு கடாயில் மல்லி விதை, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்ம முழு மிளகு, இது 20லேருந்து ஒரு 30 கிட்ட எடுத்து வச்சுருந்துருப்பேன். கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். ஜீரகம், சோம்பு எல்லாமே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கோம்.
மிளகா வந்து உங்களுக்கு ஒரு 3 தான் இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் மிளகா பொடி இதில் போட போகிறேன். அதனால் ஒரு 3 மிளகாவோட நிறுத்திட்டேன். இது நல்ல கலர் மாதிரி அந்த பச்சை வாசம் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்கலாம். ஏற்கனவே இது வதங்கின தேங்காய்ன்றதுனால இந்த தேங்காவை நான் ரொம்ப நேரம் வதக்கலை. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான அந்த தேங்காய் பூ எடுத்துருந்தீங்கன்னா அதை போட்டு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தனியாக வதக்கி இந்த வறுத்ததோடு சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவு போட்டிருக்கேன். சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். சின்ன கரண்டி வந்து சின்னதாக இருக்கணும். இதோட சேர்த்து அந்த பேன்லேயே வதக்கிட்டுருக்கேன். நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறணும். ரொம்ப தீய விட்டுறாதீங்க, கசக்கும். அதனால் ஓரளவு கலர் மாறினதுக்கப்புறம் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பரப்பி வச்சு ஆற விடலாம். இது நல்லா ஆறினோன்னே இதில் வந்து ஒரு கிறிஸ்பினஸ் வரும். நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். அந்த பதம் வரப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்தது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். நல்லா வந்து ஆறி போய் மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நான் அரைக்க போகிறேன். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை மூடி போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த அளவுக்கு மையாக அரைக்கணும். ரொம்ப வந்து அரைக்காமையும் ரொம்ப வந்து கொரன்னு இல்லாமையும் ஓரளவு வந்து மையாக அரைக்கணும். கொஞ்சம் கொரப்பு இருந்தால் உங்களுக்கு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு வரும். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம வந்து சிக்கனுக்குள்ளே போட போகிறோம். போட்டோடனே அந்த எண்ணெயிலையும் தண்ணியிலையுமே நல்லாவே வந்து கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இந்த சிக்கன் வந்து ஒரு காவாசி தான் வெந்திருக்கு. அந்த வேகிறப்பையும் வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பட்டை கிராம்பு டேஸ்ட்டு உங்களுக்கு கடைசியாக வர்றது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் முன்னாடியே இது எண்ணெயில் வதக்கிறப்பையே இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சிக்கனை போட்டு வேக வைக்கலாம். எண்ணெயில் வதக்கிறது போட கருகிராமல் கரெக்டான பதத்தில் வதக்கிட்டு உடனே வந்து நீங்கள் சிக்கனை போட்டுருங்க. கொஞ்சம் கருகுனாலும் இது வந்து கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு மூடி எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து வேக விடலாம். இப்போது இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கல்லுப்பு போடுறதுனால கரெக்டாக அளவு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. இல்லை நீங்கள் அரை உப்பு போட்டுட்டு சமைச்சு முடித்தோடனே மீதி உப்பு போட்டாலும் இதோட டேஸ்ட்டு மாறாது. உப்பு போட்ட பிறகு ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால மிளகாத்தூள் போடுறேன். அவ்வளோதான். எடுத்து பரிமாற வேண்டியதுதான். லைட்டாக மேலே தேங்காய் பூ போட்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ருசி அவ்வளோ நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.